Hello students, இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மியூச்சுவல் அகாமடேஷன் பில்ஸ் அதான் பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோவில் உங்களுக்கு நான் ட்ரேட் பில்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ட்ரேட் பில்ஸ் அண்ட் அகாமடேஷன் பில்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரேட் பில்ஸ் ஆர் ட்ரான் ஃபார் த ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன். ஆனால் அகாமடேஷன் பில்ஸில் வந்து பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் இருக்காது, அது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நேச்சரை கொண்டது. ஸோ ரெண்டு பேருக்கும் உள்ள அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கை பேஸாக வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, அகாமடேஷன் பில்ஸை வந்து எழுதுறாங்க. இவங்களுக்கு நடுவில் எந்த வியாபார டிரான்சாக்ஷனும், அதாவது வியாபார பரிவர்த்தனைகள் எதுவுமே இருக்காது. இதுதான் ட்ரேட் பில்லுக்கும் அகாமடேஷன் பில்லுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். சரியா? ஸோ தே ஆர் எம்ப்ளாய்டு ஃபார் த சேக் ஆஃப் ஹெல்பிங் த அதர் பர்சன் ரைசிங் மணி டு ஓவர் கம் த டெம்பரரி ஃபினான்ஷியல் கிரைசிஸ். அதாவது தற்காலிகமான ஒரு பண தேவையை நிறைவேற்றுறதுக்காக செய்யப்படக்கூடிய ஒரு அரேஞ்ச்மெண்ட் தான் இந்த அகாமடேஷன் பில்ஸ். ஸோ இப்போது ரெண்டு பேருக்கு பண தேவை இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தாங்க அப்படின்னா ஒருத்தர் பில் எழுதி அந்த பில்லை கொண்டு கொடுத்து பேங்க்ல கொண்டு டிஸ்கவுண்ட் பண்ணி ரெண்டு பேரும் அந்த ப்ரொசீட்ஸ், அதாவது வரக்கூடிய பணத்தை ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டு அந்த நேரம் பண தேவையை தீர்த்து கொள்வது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பில்லுடைய டியூ டேட்டுக்கு அப்போ ரெண்டு பேருமே சேர்ந்து பணத்தை கட்டிடுவாங்க. ஸோ இதுதான் அகாமடேஷன் பில்லில் நடக்கக்கூடிய விஷயம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட் பில் மாதிரி அந்த 4 கேஸ் வந்து அப்ளை ஆகாது. எல்லா பில்லுமே வந்து பேங்க்குக்கு டிஸ்கவுண்டிங்க்கு போகும். புரியுதா? ஸோ இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் பில்ஸ் பார்த்துடலாம். ஒன் bill for the accommodation of one party, the drawer மட்டும்தான் அவருடைய பண தேவைக்கு என்ன செய்யறாரு, பில் வந்து எழுதிக்கிட்டு அதை பேங்க்ல கொண்டு போய் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு என்ன பண்றாரு, அவருடைய பண தேவையை பூர்த்தி பண்ணிக்கிறாரு. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா both the parties, ரெண்டு பார்ட்டிஸ் வந்து இதுல இன்வால்வ்டா இருப்பாங்க. ஸோ ரெண்டு பார்ட்டிஸுமே அவங்களுடைய பண தேவைக்காக அந்த பில்லை வந்து என்ன பண்ணுறது, எழுதுறது. மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 bills ஃபார் த அகாமடேஷன், அதாவது ஒருத்தர் வந்து டிராயியாக இருந்து இன்னொருத்தர் டிராயராக இருந்து பில்ஸை வந்து எழுதுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது பில்லில் இன்னொருத்தருக்கு பில் எழுதுறது. ஸோ இப்படி ஒருத்தர் வந்து மாற்றி மாற்றி என்ன பண்ணிப்பாங்க, ஒருத்தர் பேரில் இன்னொருத்தர் எழுதிக்கிறது. அதாவது ஏ பி ரெண்டு பேர் இருக்கிறாங்க அப்படின்னா ஏ வந்து பி பேரில் முதல்ல பில் எழுதுவார் ஒரு பில்லை, அந்த பில் வந்து மெட்டாயிரும். அதுக்கு பிறகு பி வந்து ஏ பேரில் பில் எழுதுவார். ஸோ இப்படி மாற்றி மாற்றி என்ன செய்வாங்க அப்படின்னா மியூச்சுவல் அகாமடேஷனில் பில்ஸை எழுதிக்குவாங்க. ஸோ இதுக்கான ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸு, அகாமடேஷன் ஆஃப் த ட்ராயர் அண்ட் த டிராயிங். ஸோ ட்ராயர் வந்து பில் எழுதிடுறது ஒரு ஸ்டெப்பு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பில் எழுதுறதுக்கான என்ட்ரி போட்டுருவோம். அதுக்கப்புறம் டிஸ்கவுண்டிங் த பில், டிஸ்கவுண்டிங் அதாவது பேங்க்கில் கொடுத்து அந்த பில்லை வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி பணத்தை வாங்குறது. இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடு பில்லில் காமனான ஒரு விஷயம்தான். ட்ரேடு பில்லில் வந்து இதுக்கான என்ட்ரிஸும் காமனாக உங்களுக்கு இருக்கும். அகாமடேஷன் பில்ஸில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா என்ட்ரிஸ் ஆர் ஆஸ் சேம் ஆஸ் வி ஆர் டூயிங் இன் த ட்ரேட் பில்ஸ். சரியா? ஸோ அதை மாதிரி ஹாஃப் ஆஃப் த ப்ரொசீட்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெமிட் பண்ணிடுவார். ரெமிட்ஸ் ஹாஃப் ஆஃப் த ப்ரொசீட்ஸ் டு த டிராயி. ஸோ டிஸ்கவுண்ட் பண்ணின உடனே அந்த பாதி பணத்தை யார்கிட்ட கொடுத்துட்றாரு அப்படின்னா டிராயி கிட்ட கொடுத்துருவாரு. சரியா? அந்த பாதி பணத்தை வந்து டிராயி கிட்ட கொடுக்கறதுக்குள்ளேயே என்ட்ரி வந்து நீங்கள் அகாமடேஷன் பில்ஸில் எக்ஸ்ட்ராவாக போட வேண்டியிருக்கும். இது வந்து ட்ரேட் பில்ஸில் கிடையாது. பாதி பணத்தை கொடுத்துருவாரு. டியூ டேட் அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிராயர் வந்து தன்னுடைய கான்ட்ரிபியூஷனை டிராயிக்கு அனுப்பிடுவார். டிராயி வந்து அதை வாங்கிக்கிட்டு பில்லை மெட் பண்ணிடுவார். ஏன்னா டிராயி தானே பில்லை மெட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து இன்னொரு விஷயமும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்லைடில் சொன்னேன், இது வந்து யூஷுவல் கேஸ். ரெண்டாவது அப்நார்மல் கேஸ். ஸோ இப்போ பாருங்கள், பணத்தை வந்து கொடுத்தாச்சு, ஹாஃப் ஆஃப் த ப்ரொசீட்ஸ் வந்து ஷேர் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. ஆனால் டிராயர் தன்னுடைய பங்கை கொடுக்கணும் இல்லையா, கொடுத்துருவாருன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் டிராயி வந்து இன்சால்வெண்ட் ஆகிட்டாலோ, யாராவது ஒருத்தர் இன்சால்வெண்ட் ஆனாலோ அந்த பில்லு வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வந்து மெட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது டிராயி வில் பே சம் அமௌண்ட் அண்ட் த பேலன்ஸ் வில் பி ட்ரான்ஸ்ஃபர் டு டெஃபிஷியன்சி அக்கௌண்ட். நார்மலாக நம்ம எப்போவுமே நம்ம அது அகாமடேஷன் பில்ஸ் இல்லாமல் ட்ரேட்
ட்ரேடு பில்ஸில் வந்து நம்ம செய்வோம் இல்லையா, அந்த ப்ரொசீஜர் தான். ஸோ டெஃபிஷியன்சி அக்கௌண்ட்டுக்கு அவருடைய ட்ராயி யாரோ அவங்களுடைய அக்கௌண்ட்டில், அதாவது அவங்களுடைய புக்ஸில் டெஃபிஷியன்சி அக்கௌண்ட்டுக்கு அந்த பணம் வந்து பற்றாக்குறை அப்படிங்கிறது வந்து போய் சேர்ந்துடும். அவர்கிட்டே இருந்து, அதாவது ட்ராயிக்கிட்டே இருந்து வாங்கக்கூடிய கொஞ்சம் ரூபாயை கேஷாக வந்து என்ன பண்ணிடுறது, பே பண்ணிடுறது. ட்ராயல் வில் ரிசீவ் அமௌண்ட் ஃப்ரம் த ட்ராயிஸ் எஸ்டேட் அண்ட் த பேலன்ஸ் வில் பி ட்ரான்ஸ்ஃபர் டு த பேட் டெப்ஸ் அக்கௌண்ட். இது வந்து ஒரு சம்ம பார்த்துடலாம். For the mutual accommodation of Anbu and Velan on 6/2/1998, Anbu drew a 3 months bill of exchange on Velan for rupees 3,000 and got it discounted with a bank for rupees 2,900. On the same date, Velan drew a 3 months bill on Anbu for rupees 4,000 and get discounted for rupees 120. இப்போ பாருங்க, இது வந்து மியூச்சுவல் அகாமடேஷன் அப்படிங்கிறத முதலே சொல்லிட்டாங்க. பார்ட்டிஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பு அண்ட் வேலன். ஸோ அன்பு வந்து ஃபர்ஸ்ட் யார் பில்லை வந்து எழுதுறாரு, யார் பேர்ல, வேலன் பேர்ல. அந்த பில்லை 3,000 மதிப்புள்ள பில்லு, அதை வந்து பேங்க்ல கொடுத்து 2,900க்கு ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் பண்ணிடுறாங்க. சரியா, அந்த 2,900 ரெண்டு பேரும் பிரிச்சுக்கிறாங்க. அடுத்தது அதே டேட்ல வேலன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்பு பேர்ல பில் எழுதுறாரு. நான் இதைத்தான் மியூச்சுவல் அகாமடேஷன் அப்படின்னு நான் சொன்னேன். அதாவது ஒரு பார்ட்டி முதல்ல இன்னொரு பார்ட்டி மேல பில் எழுதுறது, அதுக்கு பிறகு அப்போ அந்த பில்லை பொறுத்த வரைக்கும் அன்பு இஸ் கால்ட் அஸ் அ ட்ராயர் அண்ட் வேலன் இஸ் கால்ட் அஸ் அ ட்ராயி. ஆனா அதுக்கப்புறம் பாருங்க, வேலன் வந்து அன்பு பேர்ல எழுதுறது. ஸோ இப்படி மாத்தி மாத்தி பில் எழுதுறது. அப்போ ட்ராயியும் ட்ராயரும் சேஞ்ச் ஆவாங்க. உங்களுக்கு அந்த கேஸ் மட்டும் கொஞ்சம் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஃபிகல்ட்டா இருக்கும். அதை நீங்க எப்படி பார்க்கணும், எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு பில்லுடைய பெர்ஸ்பெக்டிவ்லையும் பார்த்து அந்த என்ட்ரிஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். அதாவது ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ஒரே ஆள் ட்ராயர் ஒரே ஆள் ட்ராயி அப்படின்னு வச்சு நம்ம இத்தனை நாள் சம் போட்டிருப்போம் இல்லையா, அப்படி இதுல போட முடியாது. ஏன்னா ஒரு பில்லுக்கு அன்பு தான் ட்ராயர், வேலன் வந்து ட்ராயி. இது வந்து ஃபர்ஸ்ட் பில்லுடைய கேஸ். ரெண்டாவது பில்லுடைய கேஸ்ல வேலன் தான் ட்ராயர், அன்பு தான் ட்ராயி அப்படிங்கிற மாதிரி இது வந்து சேஞ்ச் ஆகும். அந்த சீன் வில் சேஞ்ச். சரியா, on the same date Velan drew a 3 months bill of for on Anbu for rupees 4,000 and get discounted for rupees 120. So 120க்கு இந்த பில்லை வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா வேலன் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிடுறாரு. அவங்க அந்த ப்ரொசீட்ஸையும் பிரிச்சுக்கிறாங்க. அது வரைக்கும் ஓகே. ஆன் த டியூ டேட் ஃபர்ஸ்ட் பில் வாஸ் மெட். அப்போ முதல் பில் எதுக்கு எழுதுனது, 3,000 ரூபாய்க்கு எழுதுனது வந்து மெட் ஆயிருதுன்னா என்ன அர்த்தம், அது வந்து ஹானர் ஆயிருது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் பில்லுடைய ப்ராப்ளம் சால்வ்டு. ரைட்டாமா. அடுத்தது பாருங்க, அன்பு டிஸ்ஹானர்டு த பில் சின்ஸ் ஹி பிகேம் இன்சால்வென்ட். டிஸ்ஹானர்டு த பில், அப்போ இன்னொரு பில் என்ன மிச்சம் இருக்கு, ரெண்டாவது பில் மிச்சம் இருக்கு இல்லையா, அது வந்து என்ன ஆயிருது அப்படின்னு கேட்டீங்கன்னா மெட் ஆகாம டிஸ்ஹானர் ஆயிருது. அப்போ எதனால டிஸ்ஹானர் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்பு வந்து அதுல இன்சால்வெண்ட் ஆயிடுறாரு. ஸோ அதனால அந்த பில் வந்து என்ன ஆயிருது, மெட் ஆகாம டிஸ்ஹானர் ஆயிடுது. ஸோ இதுல 40 பைஸ் வந்து ரெக்கவர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. 40 பைஸ் வந்து ரெக்கவர் ஆகுது. ரைட்டாமா. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ட்ரிஸ் பார்க்கலாம். ஸோ என்ட்ரிஸ் இன் த புக்ஸ் ஆஃப் அன்பு, என்ட்ரிஸ் இன் த புக்ஸ் ஆஃப் வேலன். ஸோ பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டெட்டார் டு வேலன், அதாவது 3,000 bills receivable account data to வேலன். இதுல அன்பு அக்கௌண்ட் டெட்டார் டு பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட். சரியா. ஸோ பில்லை வந்து எழுதும் போது இந்த என்ட்ரி கட்டாயமாக எல்லாருமே போடுவோம். அடுத்தது பாருங்க, கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு பில்ஸ் ரிசீவபிள். ஸோ கேஷ் வந்து இதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் பண்ணுறதுக்கான என்ட்ரி. ஸோ அதாவது வேலனுடைய புக்ஸில் இதுக்கான என்ட்ரி வராது. வேலன் வந்து ட்ராயி, அதனால இவருடைய என்ட்ரியில் நம்ம எப்பயுமே இவருடைய புக்ஸில் நம்ம என்ட்ரி போட மாட்டோம். மூணாவது என்ட்ரி பாருங்க, இதுதான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ட்ரேட் பில்ஸ்க்கும் அகாமடேஷன் பில்ஸ்க்கும். இது வந்து அகாமடேஷன் பில்ஸ்ல மட்டும்தான் இதை என்ட்ரி வரும். வேலன் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் டு டிஸ்கவுண்ட். அதாவது அன்பு வந்து வேலனுக்கு ஹாஃப் ஆஃப் த ப்ரொசீட்ஸை அனுப்புறாரு. அதாவது ப்ரொசீட்ஸுடைய, அதாவது பில்லுடைய மதிப்பு என்னன்னு பாருங்க, 3,000 ரூபாய்.
அதில் ஹாஃப் வந்து 1500. அந்த 1500 என்ன பண்ணிடுறாரு, வேலனுக்கு அனுப்பிடுறாரு. ஸோ அதுக்கான என்ட்ரி தான் வேலன் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் டு டிஸ்கவுண்ட். அடுத்தது பாருங்க, கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு அன்பு. அன்புக்கிட்டேருந்து வர ப்ரொசீட்ஸை இவர் ரெக்கார்ட் பண்ணிக்கிறாரு. சரிங்களா? ஸோ இந்த 3வது என்ட்ரி வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம போட வேண்டியிருக்கும். அடுத்தது இன்னொரு பில் எழுதுறாங்க பாருங்க, வேலன் அக்கௌண்ட் டெட்டார் டு பில்ஸ் பேயபிள், பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டெட்டார் டு அன்பு. வேலன் வந்து பில் எழுதுறாரு, அதனால அன்புடைய அக்கௌண்ட்ல அது வந்து பில்ஸ் பேயபிள். கொஞ்சம் கவனமா பாருங்க. அதாவது ஃபர்ஸ்ட் 3 என்ட்ரிக்கு அன்பு வந்து டிராயர், வேலன் வந்து டிராயி. ரைட்டாமா? அடுத்தது 4வது என்ட்ரியிலிருந்து வேலன் வந்து டிராயர், அன்பு வந்து டிராயி. பில் ட்ரான்னு எழுதியிருப்பாங்க, இங்கே பில் அக்செப்டட் அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ இந்த 4வது என்ட்ரியிலிருந்து த சீனரி வில் சேஞ்ச். அடுத்தது என்ட்ரிஸ் இன் த புக்ஸ் ஆஃப் அன்பு, என்ட்ரிஸ் இன் த புக்ஸ் ஆஃப் வேலன் பார்த்துருங்க. வேலன் தான் கொண்டு போய் பில்லை டிஸ்கவுண்ட் பண்ணுறாரு. கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு பில்ஸ் ரிசீவபிள். செகண்ட் பில் இது. டிஸ்கவுண்ட் வந்து 120க்கு பண்ணுறாங்க, பீயிங் பில் டிஸ்கவுண்டட். இந்த சைடு நோ என்ட்ரி. அதே மாதிரி ஹாஃப் ஆஃப் த ப்ரொசீட்ஸை வேலன் வந்து இங்கே சென்ட் பண்ணுறாரு. எப்படி நம்ம 3வது என்ட்ரியில் வந்து அன்பு வந்து சென்ட் பண்ணாரோ அது மாதிரி வேலன் வந்து ஹாஃப் ஆஃப் த ப்ரொசீட்ஸை ஷேர் பண்ணுறாரு. அதுக்கான என்ட்ரி அன்பு அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் டு டிஸ்கவுண்ட். அது மாதிரி கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு டிஸ்கவுண்ட் டு வேலன். அந்த என்ட்ரி வந்து டோட்டல் அமௌண்ட் எழுதுறதுக்கு விட்டுருக்குது 2000. ஸோ 4000 பில்லுடைய மதிப்பு 2000 ஷேர் பண்ணிக்கிறாங்க. அது மாதிரி பாருங்க, ஃபர்ஸ்ட் பில்லுலையும் பாருங்க 3000 பில்லுடைய மதிப்பு 1500 ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ ஹாஃப் ஆஃப் த ப்ரொசீட்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் பில் வந்து மெட் ஆகுது, அதுக்கான என்ட்ரி தான் இது. இதில் 3வது என்ட்ரி மே 9ஆம் தேதி டியூ டேட் அன்னைக்கு அந்த பில் வந்து மெட் ஆகுது. ஸோ பில் மெட் ஆகும்போது எப்பயுமே வந்து டிராயியுடைய அக்கௌண்ட்டில் வந்து நம்ம வந்து என்ன செய்வோம், அதுக்கான என்ட்ரியை நம்ம போடுவோம். உங்களுக்கு நான் திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன். ஃபர்ஸ்ட் பில்லை பொறுத்த வரைக்கும் அன்பு இஸ் த டிராயர் அண்ட் வேலன் இஸ் த டிராயி. சரியா? ஸோ இதுதான் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய விஷயம் அக்காமடேஷன் பில்ஸை பொறுத்த வரைக்கும். நீங்கள் வந்து சம்மை வந்து மொத்தமாக நீங்கள் டிராயர் டிராயி அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும், அதாவது ஒரு பில்லுக்கு இவர் டிராயர் இவர் டிராயி, அடுத்த பில்லுக்கு யார் டிராயர் யார் டிராயி அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு அந்த என்ட்ரிஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தவறு வராது. ஸோ இதுதான் நீங்கள் மெயினாக பண்ணணும். ஒரு சம்முக்கே ஒருத்தர் டிராயர் ஒருத்தர் டிராயி அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. எப்படி வேணால் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சம் வந்து சேஞ்ச் ஆகும். ஒருத்தர் வந்து எப்படி இன்னொருத்தர் பேரில் பில் எழுதினாரோ அதை மாதிரி டிராயி வந்து இன்னொரு சர்க்கம்ஸ்டன்சஸில் டிராயராக கன்வெர்ட் ஆவாங்க அக்காமடேஷன் பில்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ மே 9ஆம் தேதி ஃபர்ஸ்ட் பில் வந்து மெட் ஆகுது. இது வந்து பழைய பில் அப்படின்றதுனால வேலன் தான் வந்து என்னவா இருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா டிராயியா இருக்கிறாரு. அதனால வேலன் தான் அந்த பில்லை வந்து மெட் பண்ணுறாரு. ஸோ பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் பீயிங் த ஃபர்ஸ்ட் பில் மெட் 3000. வழக்கம் போல் அன்புடைய புக்ஸில் எந்த என்ட்ரியும் வராது. அதுக்கப்புறம் பாருங்கள், இதில் வந்து அந்த கான்ட்ரிபியூஷன் வந்து சென்ட் பண்ணணும். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது டிராயர், அதாவது இங்கே வந்து அன்பு இருக்கார் இல்லையா, அன்பு வந்து வேலனுக்கு தன்னுடைய பாதி பங்கை கொடுத்து அனுப்புறோம். ஸோ அதனால் அப்போனா தான் யார் பில்லை மெட் பண்ணுவா, வேலன் வந்து பில்லை மெட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அன்பு வந்து என்ன பண்ணுறாரு, பாதி பணத்தை வேலனுக்கு கொடுத்துட்றாரு. அதனால் அவர் அதை ரிசீவ் பண்ணிக்கிற மாதிரியான என்ட்ரி தான் இது. அதாவது ஃபஸ்ட்டு பில்லுக்குரிய கான்ட்ரிபியூஷனை யார் கொடுக்குறா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலன் வந்து அன்பு கிட்ட கொடுக்குறாரு. அடுத்தது பாருங்க, செகண்ட் பில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா டிஸ்ஆனர் ஆகுது. ஏற்கனவே நம்ம அதை பார்த்துருக்குறோம். செகண்ட் பில் வந்து டிஸ்ஆனர் ஆகுது. இதில் இன்சால்வன்சி அப்படிங்கிறது வந்து யார் அப்படின்னா அன்பு வந்து இன்சால்வெண்ட் ஆகிறாரு. ஸோ அன்பு இன்சால்வெண்ட் ஆகிறதுனால வேலன் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் டு டெஃபிஷியன்சி. ஸோ 40% தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து கொடுக்க முடியுது. அந்த பில்லுக்குரிய 40% தான் வருது யார்கிட்டேருந்து, அன்புக்கிட்டேருந்து. அப்போ அந்த 4000க்கு 40% போட்டு பாருங்கள் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1400 வரும். ஸோ அந்த 1400 தான் நீங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுக்க முடியும். அது மாதிரி டெஃபிஷியன்சி அக்கௌண்ட்டும் போட்டுருங்க. டெஃபிஷியன்சி அக்கௌண்ட்டு 2100. அது மாதிரி அன்பு அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் டிஸ்ஆனர் ஆனதுக்கான என்ட்ரிஸு. அதுக்கு பிறகு கேஷ் அக்கௌண்ட் டெட்டார், பேட் டெப்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு அன்பு. சரியா? 1000 பேட் டெப்ஸ் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா
உங்களுக்கு 2100 வரும். சரியா? ஸோ இதுதான் செகண்ட் பில்லை பொறுத்த வரைக்கும் உள்ள அந்த அமௌண்ட்டை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதோட என்ட்ரிஸ் வந்து முடியுது. ஸோ இதுதான் வந்து அக்காமடேஷன் பில்ஸில் நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதை வந்து கவனமாக நீங்கள் என்ன செஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்ட்ரிஸ் எல்லாத்தையுமே ஒரு தடவை பார்த்துட்டு நீங்கள் சம்மப் வந்து செய்யுங்கம்மா. இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் திருப்பி இதை மாதிரி நம்ம என்ட்ரிஸ் வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.